சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 100 மில்லியன் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க 100 மில்லியன். 1 மில்லியன் எவ்வளோ தெரியுமா? 1 மில்லியன்னா 10 லட்சம். 1 மில்லியன்னா 10 லட்சம். இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்களேன். 100 மில்லியன்னா ஒரு பேஷண்ட் டெய்லி 2 மாத்திரை சாப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு எத்தனை கோடி 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 சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க நினச்சி பாருங்க, ஒரு நாளைக்கு மட்டும். அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க எத்தனை கோடி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம். நல்லா காது கொடுத்து பொறுமையாக கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த 3க்கும் ஒரே ஒரு காரணம் தான். அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கு. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் அது 8 மாத்திரை ஆகும். அதுக்கு கூட இன்சுலினும் போட வேண்டியது இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வைங்க. ஒர்க்கோட போட்டு கேளுங்க. எதை மறந்தாலும் பேலன்ஸ் டயட் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. சரியா?